வணக்கம் நேயர்களே, 10 மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் பீதியடைய வேண்டாம். பாதுகாப்பு வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி உறுதி. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் எந்த கொம்பனையும் விடமாட்டோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழக அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய பிறகு பீகார் அரசின் குழு பேட்டி. சென்னையில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நகர பேருந்துகளை இயக்க அரசு அனுமதி. முதற்கட்டமாக 500 பேருந்துகளை இயக்க திட்டம். போலி டாக்டர் பட்டம் வழங்கிய விவகாரத்தில் தலைமறைவாகவிருந்த ஹரீஷ் கைது. ஆம்பூரில் பதுங்கியிருந்தவரை பிடித்தது தனிப்படை போலீஸ். கள ஆய்வு மேற்கொள்ள இன்று மதுரை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கீழடி அருங்காட்சியகத்தையும் திறந்து வைக்கிறார். பழனி அருகே யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. தோட்டத்தில் காவலுக்கு இருந்தபோது விரட்டிக் கொன்ற ஒற்றை யானை. செல்போன்களுக்கு SMS மூலம் லிங்கை அனுப்பி பல பேரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட கும்பல் கைது. கோவை, டெல்லியில் இருந்து செயல்பட்டவர்களிடம் 30 கம்ப்யூட்டர்கள், 300 செல்போன்கள் பறிமுதல். திருப்பதி ஏழுமலையான் கோவில் தெப்ப உற்சவத்தின் 2வது நாள் ருக்மணி சமேத கிருஷ்ணராக எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை மேலும் 2 நாட்கள் விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி. ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். உத்தரப்பிரதேசத்தில் களைகட்டும் ஹோலி திருவிழா கொண்டாட்டம். வண்ணப் பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் மக்கள். கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்த ரஷ்ய விஞ்ஞானி மர்மமான முறையில் மரணம். கழுத்து நெரிக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கொலையா என்ற கோணத்தில் தீவிரம்.